சுட்டுமல்லி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நேற்றைய எபிசோடில் நம்ம வெற்றி என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக போனதில் அந்த பொண்ணு கால் தவறி கீழே விழுந்துடுறாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்ச வெற்றிக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சுடரை எப்பவும் போல் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம வெற்றியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம வெற்றியும், நான் என்ன தப்பு பண்ணனேன், என்னை எதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு. அப்போ நம்ம சுடர் ரொம்பவே பயப்படுறாங்க. என்னோட கேப்டன் அங்கிள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்கள் ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரும் ரொம்பவே பயப்படுறாங்க. வெற்றி என்ன நினைக்கிறான்னா, இந்த இடத்துல நம்ம சுடர் இப்போ இருக்கிறது நல்லது கிடையாது, அதனால் சுடரை வீட்டுக்கு அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சுடர் நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம சுடரோ, இல்லை நான் கேப்டன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ தான், சார் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு உண்மையை சொல்லுங்கள், நான் எந்த தப்பும் பண்ணலை, அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணை நீ தள்ளி விட்டுட்டு நீ இவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுவ, உன்னை அப்படியே விலேஸ்ட்டு விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்து நம்ம சுடர், என்னோட கேப்டன் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. பாவம் நம்ம வெற்றியால் சுடர் அழுகிறத பார்க்கவே முடியல. சுடர் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்கிறாரு. நம்ம சுடரும் ரொம்பவே அழுதுகிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போது என்னாச்சு சுடர், ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லும்போது தான் சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அம்மோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் கேப்டன் உண்மையிலே நல்லவர், எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம அபிநயம் நினைக்கிறாங்க, ஓ நேற்று ஒரு பொண்ணை தள்ளிவிட்ட இடத்துல நம்ம பார்த்தோமே வெற்றியை, அப்போ அந்த கேஸுக்காக தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா மனசில் தோணுது. சரி சுடர் அமைதியாரு, ரொம்பவே அழுகாதா, ஏன்னா மாமாவுக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சால் ரொம்பவே வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரை அன்னைக்கு மட்டும் அழுகாமல் வச்சுருக்காங்க. ஆனால் சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாள் புலியோட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அப்போது நல்லாவே வெற்றியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாவம் சுடர் ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாங்க, அடிக்காதீங்க தப்பு பண்ணலை என்னோட கேப்டன் அப்படின்னு சொல்லி கத்தும்போது தான் அபிநயாவும் வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இங்கே எதுக்கு வந்த சுடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான், அம்மா நீங்கள்னாலும் சொல்லுங்கள், கேப்டன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த மாதிரி இடத்துல தான் அங்கே கேஸ் கொடுக்க வெற்றி மேலே வந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்களும் அந்த இடத்துல இருந்தவங்க தானே சார், நீங்கள் சாட்சி கேட்டீங்கல்ல, இவங்க தான் சார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இங்கே அபிநயாவை சாட்சியாக கூப்பிட்றாங்க. அப்போது விசாரிக்கவும் செய்கிறாங்க, அட்ரஸையும் கொடுத்துட்றாங்க நம்ம அபிநயா. சரி அட்ரஸ் எல்லாத்துமே கொடுத்ததுக்கப்புறமா இனி என்ன முடிவெடுக்க போகிறாங்க நம்ம அபிநயா அப்படின்னு யோசிக்கும் போது தான் கண்டிப்பாக தன்னோட முடிவில் அவங்க கரெக்டாக இருக்க போகிறாங்க. ஏன்னா வெற்றி அடிதடி பண்ணுவாரே தவிர்த்து அவர் தப்பு பண்ணவங்களை மட்டும்தான் அடிச்சிருந்துருக்காரே தவிர்த்து ஒரு பொண்ணை தள்ளி விட்டு கொலை பண்ணுற அளவுக்கு முயற்சி பண்ணுற அளவுக்கு இவர் கீழ்த்தனமானவர் கிடையாது அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. இதனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, நம்ம சுடரை என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மோ எப்படியாவது கேப்டன் அங்கிளை வெளியே கொண்டு வரணும், எனக்கு கேப்டன் அங்கிள் வேணும் அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரை அடம்பிடிக்கிறாங்க. சரி வா சுடர் நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுடரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சுடரும் கேப்டனோட நினப்புலேருந்து மீள முடியாமல் ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அபிநயாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்னாச்சு வெற்றி அந்த இடத்துல எதுக்காக வந்தா, அந்த பொண்ணை தள்ளி விட்டுருப்பானா, கண்டிப்பாக இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்தில் தப்பாக நடக்கிறவன் கிடையாது வெற்றி, இதில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா முயற்சி பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் வெற்றி தனக்கு துரோகம் பண்ணால் தன்னை புரிஞ்சுக்கிறல, தன்னை புரிஞ்சுக்காம நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு கூட நினைக்காம வெற்றி தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வெற்றி மேலே இருக்கிற காதலால் தான் இன்னமும் வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்ம அபிநயா. இனியாவது நம்ம வெற்றி தான் பண்ண தப்பை உணர்ந்து கண்டிப்பாக அபிநயா வெளியே வர்றதுக்கு உதவி செய்கிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. வெற்றியும் தான் பண்ணது அபிக்கு முழுக்க முழுக்க துரோகம் தான், தன்னோட தப்பையும் திருத்திக்கிறணும், அபிநயாவும் இந்த கேஸ்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன உண்மை அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி உணர போகிறாரு. அபி நம்ம சுடரோட சோகத்தை பார்த்ததுமே சரி நம்ம என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நேரடியாக வெற்றிட்ட கேட்குறத விட நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பேசுகிறாங்க, என்னை காப்பாற்ற வந்தது வெற்றி தான், அவர் எனக்கு உதவி செய்ய தான் வந்தார், என்ன முழுக்க முழுக்க என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் என்னோட சித்தப்பா அப்படின்ற உண்மையை வெளிப்படுத்துகிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபிநயா இதுதான் கரெக்டான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃபை எடுத்துகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போலீஸும் அபிநயா கேட்குறாங்க, என்னம்மா இந்த தப்பு பண்ணது இவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் கேள்வி கேட்டதுக்கான பதில் இதுலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபையும் கொடுக்குறாங்க நம்ம அபிநயா. அந்த பென்ட்ரைவை லேப்டாப்பில் போட்டு பார்த்ததுமே அந்த பொண்ணு சொன்ன எல்லாத்தையுமே
போலீஸ் நோட் பண்ணிடுறாங்க. அப்போது வந்து இதுக்கெல்லாம் காரணம் இந்த பொண்ணோட சித்தப்பா தான் அப்படின்னா வெற்றி காப்பாற்ற தான் வந்திருக்கான், அவன் மேலே தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விடுவிக்கிறாங்க. வச்சதுமே நம்ம வெற்றி அபிநயா கிட்ட நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் வெற்றி அபிநயா கிட்ட நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் அபிநயா இறுக்கமாகவே இருக்காங்க. இங்கே பாரு வெற்றி, நீ அடித்தடி பண்ணுவ, ரவுடித்தனம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு பொண்ணு விஷயத்தில் நீ தப்பானவன்னு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் இந்த உதவியே பண்ணேன். இது உதவி கிடையாது, என்னோட பொண்ணுக்காக நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட நம்ம அபிநயா சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம வெற்றியும் கூனி குறுகி நிற்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் யோசிக்கவும் செய்கிறாரு. பாரு, நம்ம மேலே இவ்வளோ தூரத்துக்கு அபிநயா நம்பிக்கை வச்ச இடத்துல நம்ம ஒரு துளியாவது அவள் மேலே நம்பிக்கை வச்சுருப்போமா? இந்த தப்பை பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்கிறதுல அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு கூட இது வரைக்கும் நம்ம கேட்டதில்லையே. நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோன்னு தான் தோணுது. அபிக்கு நம்ம துரோகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வெற்றி இந்த மாதிரி யோசித்தாலும் அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி சுடர் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்பவே தேங்க்ஸ் அம்மு, நீங்கள் இல்லைன்னா கேப்டன் அங்கிள் வெளியே வந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க நம்ம சுடர். உன்னோட சந்தோஷத்துக்காக தாண்டா நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க. சரி வா சுடர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை அபிநயா கூப்பிட்றாங்க. அப்போது சுடர், அம்மு நான் வந்தே ஆகணுமா? பாவம் கேப்டன் அங்கிளை போலீஸ் அடிச்சிருக்காங்க, அவர் உடம்பெல்லாம் காயமாக இருக்குமே அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க அபிநயா கிட்ட. இங்கே பாரு சுடர், அடிபட்ட அவங்களுக்கு எப்படி பார்த்துக்கிறணும் தன்னை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நீ தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காத, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கூப்பிடவுமே சரியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட கிளம்பி போகிறாங்க. வெற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு சுடர், நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொன்னதை கேட்டதுமே நம்ம வெற்றியை பிரிஞ்சு போக முடியாமல் சுடர் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே அவரை பார்த்துக்கிட்டே நம்ம அபிநயா கூட கிளம்பி போகிறாங்க. அபிநயாவும் சுடரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனதுமே அப்போ தான் நம்ம சுடர், அம்மோ என்ன அம்மோ இப்படி பண்ணிட்டீங்க, அவர் உடம்புல எவ்வளோ அடிபட்டிருக்கோம், அவருக்கு யாருமே இல்லைன்னு போது நம்ம தானே போய் பார்த்துக்கிறணும், என்னை காப்பாற்றினாரு, உங்களையும் காப்பாற்றினாரு, அப்படி ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றினவருக்கு ஒரு சின்ன உதவி கூட பண்ணக்கூடாதா? அவரோட காயத்துக்கு மருந்தாவது நம்ம போட்டு விடலாமே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து அபிநயாவை கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி அபிநயாவை சுடர் கூப்பிடும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அபிநயா யோசிக்கிறாங்க. இப்போ பிரபாகரனும் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது, இனி நம்ம தான் ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அப்போ சுடர் கிட்ட பேசுகிறாங்க. சுடர், அங்கே எல்லாருமே இருப்பாங்களே, எப்படி சுடர் நம்ம அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போகிறது, அதுவும் வெற்றியை பார்க்கணும்னு போனால் தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் சுடரும் அபிகிட்ட பதில் சொல்கிறாங்க. அம்மோ, அங்கே மகேஷோட அப்பாவும் அவங்க சுவேதா அம்மாவும் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்களாம். அப்போது நம்ம வெற்றி அங்கிள் மட்டுமே தனியாக இருப்பாங்க ரூமில், அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு கூட யாருமே இல்லை அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா கிட்ட சுடர் எல்லாம் உண்மையும் சொல்கிறாங்க. அப்போது கர்ணா வீட்டில் இல்லையா? அப்போ கர்ணா வீட்டில் யாருமே இல்லைன்னா நம்மளுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அபி நினைக்கிறாங்க. சரி நம்ம வெற்றியை பார்க்க போகிறது மாதிரியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சுடர், யாருக்காக இல்லைனாலும் உனக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட அபியும் கிளம்பி போகிறாங்க. சுடரோட அபி கிளம்பி போனது மட்டும் இல்லாமல் அங்கே வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பார்த்ததுமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் தான் புலியும் அபியும் சுடரும் வீட்டுக்கு வந்திருக்கத பார்த்துறாரு. புலி உடனே என்ன பண்ணுறான்னா, வெற்றி உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னை பார்க்குறதுக்கு சுடரும் அபியுமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட புலி வெற்றி கிட்ட சொல்ல, அப்போ தான் நம்ம புலிகிட்ட வெற்றி சொல்கிறாரு, இங்கே பாடுற புலி, சுடர் வேணா என்னை பார்க்க வரலாம், அபி கண்டிப்பாக என்னை பார்க்குறதுக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நிஜமாக தாண்டா வெற்றி, உண்மையை தான் சொல்கிறேன், அபியும் வந்திருக்காங்க, நீ வேணும்னா பாரு, அவங்க வருவாங்க உன்னை பார்க்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புலி வந்து அபியையும் சுடரையும் கூப்பிட போகிறாங்க. தான் அபிநயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே புலியும் கூப்பிட்டு வரும்போது தான் அங்கே வெற்றி ரொம்பவே வலியால் துடிச்சுக்கிட்டு இருக்கிறதா பார்க்கவும் செய்கிறாங்க. அப்போ சுடர் வந்து கேப்டன் கேட்குறாங்க, கேப்டன் அங்கிள் உங்களுக்கு ரொம்பவும் வலிக்குதா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சுடர் ரொம்பவே வலி இருக்குது, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மோ உங்களுக்கு தான் இதுக்கெல்லாம் வைத்தியம் தெரியுமே, நீங்களே பாருங்களேன் வெற்றி அங்கிளை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுடர் சொன்னதை கேட்டதுமே சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா வெற்றிக்கு உதவ ஆரம்பிக்கிறாங்க. வெற்றிக்கு மருந்து போடும்போது தான் இவங்க 2 பேருக்கும் இடையில் அவங்க காதலிச்ச ஞாபகம் வருது. ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம வீடை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம சுடரும் வெளியே போகிறாங்க. அப்போ பார்வதி அக்கா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன இருக்குது, ஏற்கனவே நிறைய இருக்குதுன்னு சொல்லி மகேஷ் சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் உள்ளே போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம
அபிநயா என்ன நினச்சி கருணா வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு தேவையான அந்த ஆதாரமான பார்வதி எழுதி வச்ச டைரி அவங்க கையில் கிடைக்குமா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.